இன்ஸ்டாகிராம் மூலம் சிறுமியுடன் ஏற்பட்ட காதல். சிறுமியின் நிர்வாண வீடியோவை இன்ஸ்டாகிராமில் பதிவிறக்கம் செய்து மிரட்டிய இளைஞர் போக்சோவில் கைது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள மூலனூர் அருகே பள்ளியில் 11ஆம் வகுப்பு மாணவிக்கு இன்ஸ்டாகிராமில் மூலமாக கரூர் மாவட்டம் விஜயமங்கலம் அருகே உள்ள வஞ்சியப்பன் கோவில் தெருவை சேர்ந்தவர் விக்னேஷ். 27 வயதான இவருடன் இன்ஸ்டாகிராம் மூலமாக பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இன்ஸ்டாகிராம் மூலம் இருவருக்கும் ஆரம்பத்தில் நட்பாக பழகி அவர்களது புகைப்படம் மற்றும் வீடியோ ஆகியவற்றை அவர்களது இன்ஸ்டாகிராமில் பக்கத்தில் பரிமாறி வந்துள்ளனர். இந்த நிலையில் நாளடைவில் இன்ஸ்டாகிராமில் பழக்கம் கள்ளக்காதலாக மாறியது. அதையடுத்த காதல் வலையில் சிக்க வைத்த 11ஆம் வகுப்பு சிறுமியை விக்னேஷ் தனது காம வலையில் சிக்க வைக்க இன்ஸ்டாகிராம் மூலமாக சிறுமியின் நிர்வாண வீடியோவை எடுத்து தனக்கு அனுப்புமாறு காம போதையில் சிறுமியுடன் பேசி மயக்கியுள்ளார். வீடியோவை பார்த்த உடனே டெலீட் செய்து விடுவேன் என சிறுமியிடம் கூறவே சிறுமி பல நாட்கள் போராட்டத்திற்கு பிறகு ஒரு நாள் தனது நிர்வாண வீடியோவை இன்ஸ்டாகிராம் மூலமாக விக்னேஷுக்கு காட்டாதை போனின் இன்ஸ்டாகிராம் ரெக்கார்டர் மூலமாக ரெக்கார்ட் செய்து வைத்துக்கொண்டு விக்னேஷ் சில நாள் கழித்து தனியான ஒரு இடத்திற்கு வர வேண்டும், இல்லை என்றால் உனது நிர்வாண வீடியோவை சமூக வலைதளங்களில் பரப்பிவிடுவேன் என மிரட்டியும் மேலும் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு சிறுமியை வற்புறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் அதிர்ச்சி அடைந்த சிறுமி காதலிப்பதாக சொல்லிவிட்டு தன்னை நிர்வாண வீடியோ எடுத்து வைத்து கொண்டு ஒரு இளைஞர் மிரட்டுவதாக தனது தாயாரிடம் தெரிவித்துள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த தாயார் தனது கணவரிடம் தெரிவித்துள்ளார். இதனையடுத்த சிறுமியின் பெற்றோர்கள் இருவரும் மூலனூர் காவல் நிலையத்தில் தகவல் கொடுத்தனர். தகவலின் பெயரில் தாராபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் மகளிர் போலீசார் சிறுமியின் வீட்டிற்கு சென்று விசாரணை நடத்தி அதன் பிறகு காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்த போது சிறுமி இன்ஸ்டாகிராமில் பழகியதாக அதேபோன்று பல நபர்களுடன் அந்த விக்னேஷ் தொடர்பில் இருந்து வந்துள்ளது தெரியவந்தது. இதையடுத்து விக்னேஷை கைது செய்த அனைத்து மகளிர் போலீசார் அவர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது.